ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன்? வெஜிடபிள் பிரியாணி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாசுமதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஒரு லெமன் நறுக்கி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கிறேன். அப்புறமேட்டு ப்ரெட்டு பாருங்களேன், ஒரு மூணு ப்ரெட்டு, பெரிய சைஸ் ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நெய்யிலே வறுத்து வச்சுருக்கிறேன். முந்திரியும் அதே மாதிரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், அரிசி இண்டியா கேட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 அலாக்கு போட போகிறேங்க. இதுதான் வெஜ்ஜு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இது பாருங்கள், இதில் தான் இது ஆளாக்கு 3 ஆளாக்கு எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இது பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிற ஜாமான் பாருங்கள், பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிக்கலாம். இது கிராம்பு வெடிக்கும், கொஞ்சம் தள்ளின்னு நிற்கணும். வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கட்டும் நல்லா. அளவு வெங்காயம் வதங்கினா போதும். பாருங்கள், தக்காளியும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுலேயே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கட்டும். அப்புறம் காயை போட்டு வதக்கிட்டு, காய்கறி, பட்டாணி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இது பாருங்கள், இந்த அளவு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடியே போட்டோம்னா சட்டியில் ஒட்டிக்கும். அதனால காய் போடும்போது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லெமன் எடுத்து வச்சுருக்குறோம்ல, லெமன் புழிஞ்சால் தயிர் ஊற்ற வேண்டாம். தயிர் போட்டால் லெமன் போட வேண்டாம். ஒரு பெரிய லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டேன். புதினா இது பாருங்க, அரிசியும் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு 3 ஆளாக்குக்கு 1க்கு 2 தண்ணி வைக்கலாங்க. வச்சா கொஞ்சம் குலைவாக இருக்கும். 1க்கு 1.5 வச்சிங்கன்னா கொஞ்சம் நெத்துன்னு இருக்கும். நான் பாத்திரத்தில் தானே செய்கிறேன். 1க்கு 1.5 கணக்குப்படி 4.5 கூட ஒரு 1/2 டம்ளர் வைக்கிறேங்க. மொத்தம் 5 டம்ளர் எடுத்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வரட்டும். இது மேலே அப்படியே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லை, சாரி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு அந்த முந்திரி, ப்ரெட்டை போட்டு நெய்யை போட்டு அப்படியே தம் போட்டு விட்டுறலாம். ஒரு கொதி வரட்டும்.
இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முந்திரி இந்த ப்ரெட்டு வறுத்து வச்சுருக்கணும்ல, எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் விட்டுறலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கலரி விட்டுட்டு, இது ப்ரெட்டு நெய்யில் வறுத்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெஜ் பிரியாணி. ஒரு 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம் வெயிட் போட்டு இது மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி தூக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சுவையான வெஜ்ஜு பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். போனா ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் அம்மா இந்தமாரி தாங்க செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடே பயங்கர ஸ்மெல் வாசனை வருங்க. சுவையான வெஜ்ஜு பிரியாணி ரெடி.